கோ குருன்னு ஒரு கேள்வி. யாரு குரு அப்படின்னு ஆதிசங்கரர்கிட்ட பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில ஒரு கேள்வி. அப்போ அதிகத தத்துவா சிஷ்யஹிதாய சதத முத்தியதான்னர். குருங்கிறவர் சிஷ்யன், அவருடைய சிஷ்யனுடைய நல்லதையே எப்பவுமே நினைச்சுட்டு இருக்கணும். சிஷ்யஹிதாய சதத முத்தியதா, நினைக்கிறது மட்டும் இல்ல, உத்தியதான முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அவருக்கு தான் குருன்னு பேரு. அப்படி நம்ம ஆச்சாரியா நம்மளுக்காக ஒன்னு நினைச்சு கவலைப்பட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு பார்த்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி நம்ம குரு பக்தியோட இருக்கணும். குரு இப்ப குருன்னு என்னன்னு சொன்னோம், பக்தின்னு என்ன, பஜதே இதி பக்தின்னு அங்க விற்பத்தி. பஜதேன்னா என்ன, பஜனை பண்ணா பக்தியா அப்படின்னா பஜ சேவாயாம்னு தாத்து, சேவை பண்ணணும். குருக்கு சேவை பண்றதுதான் குரு பக்தின்னு பேரு. குருக்கு சேவை என்னன்னா அவ சொல்ற வார்த்தைய நம்ம கடைபிடிக்கிறது, அதுதான் முதல்ல உத்தமமான குரு சேவை. இப்படி நம்ம ஆச்சாரியால் ஒண்ணும் நம்மளுக்கு மார்க்கத்தை காமிச்சு இப்படி எல்லாம் பண்ணணும் இப்படின்னு சொல்லியிருக்கா. இங்க